எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு தொடர்ந்து திமுக தரப்புல வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறாங்க. பல எதிர்க்கட்சிகள் ஆதரித்தும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் திமுக தொடர்ந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க சார்? என்ன காரணம்? எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க, இப்போ சென்னையில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ சென்னையில் சோழநல்லூர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து பிஎல்ஓ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு. அந்த ஃபார்மில் உங்கள் பேர், ஊர், முகவரி, விலாசம், ஆதார் கார்டு, அட்ரஸ்ஸு, குடும்பம், இன்னாரு பின்னாருலாம் நீங்கள் எழுதி கொடுப்பீங்க. அதெல்லாம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க, அல்லது புதுசாக இருக்கலாம் செக் பண்ணுவாங்க. அது இம்பாக்டை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது? கண்டிப்பா. இப்ப திமுகவிற்கு பாதகமா இருக்க போய் தான் இந்த மாதிரியான எதிர்ப்பலைகள் வந்து தொடர்ந்து எழுப்புறாங்களா? திமுகவுக்கு பாதிப்பு இல்லைன்னு நான் பேசல. நான் பேசுறது ஒட்டுமொத்தமா தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கான பத்தி நான் பேசிட்டு. தமிழ்நாட்டில் பீகாரி அடிக்கிறான், தமிழை வந்து நம்ம அடிக்கிறோம், இப்படி மாறினா என்ன பண்ணுவீங்க? அப்போ கலவரத்தை, வன்முறையை, தேவையில்லாத சர்ச்சையை தூண்டக்கூடிய விஷயத்தை மோடி பண்ற. அப்ப அந்த மோடி அவருடைய செயலை கண்டிக்கணும், அவர் திரும்ப பெறணும். அது வந்து மிக மோசடித்தனமான ஒரு கருத்து. நான் திரும்பவும் சொல்றேன், எஸ்ஐஆர் நம்ம எதிர்க்கல. எஸ்ஐஆர் அமல்படுத்தக்கூடிய இன்றைய அரசினுடைய தன்மை எதிர்க்கிறோம். இன்னொரு விஷயம் அடங்கி இருக்குது. பிஜேபி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் பார்க்க, அவர் கூட்டணி கட்சியுடைய தர்மத்துக்காக சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஆனால் இதெல்லாம் அதை பார்க்க கூடாது. கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் நீங்க தான் சொல்றீங்களே சார், அதாவது அவர்களுடைய நிலைப்பாடு வேற, எங்களுடைய நிலைப்பாடு வேற, அவர்களுடைய கொள்கை வேற, எங்களுடைய கொள்கை வேற. அதெல்லாம் கூட விடுங்கம்மா. பிஜேபி நீட்டு ஆதரிக்குது, அதிமுக இருக்குது. இப்போ கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் எடுத்துக்கிட்டா எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு தொடர்ந்து திமுக தரப்புல வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறாங்க. பல எதிர்க்கட்சிகள் ஆதரித்தும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் திமுக தொடர்ந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க சார்? என்ன காரணம்? நம்ம இதை வந்து ஒரு பகுப்பாய்வு மாதிரி பேசுவோம். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க, இப்போ சென்னையில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ சென்னையில் சோழநல்லூர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து பிஎல்ஓ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு. அந்த ஃபார்மில் உங்கள் பேர், ஊர், முகவரி, விலாசம், ஆதார் கார்டு, அட்ரஸ்ஸு, குடும்பம், இன்னாரு பின்னாருலாம் நீங்கள் எழுதி கொடுப்பீங்க. அதெல்லாம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க, அல்லது புதுசாக இருக்கலாம் செக் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை சேர்த்துப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் கொடுக்கணும். அந்த ஃபார்மை நீங்கள் கொடுக்கல, அல்லது தவறாக நீங்கள் மிஸ்மேட்சாக எழுதிட்டீங்கன்னா, யூ ஆர் நாட் த ஓட்டர். ஸோ அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஆக்சுவலி. இரண்டாவது, இதை நிதானமாக பொறுமையாக பண்ணலாமே. 2026 தேர்தல் நடக்க போகிறது தமிழகத்தில். இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? 6 மாதம் இருக்குது. ஏன் இப்போ வேகமாக பண்ணுறீங்க? அது ஒரு மாதத்திற்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான அலோகேஷன்ஸ் வந்திருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள எப்படி முடிக்க முடியும்? நம்முடைய கேள்வி என்னன்னா, இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களே சொல்றீங்க. ஒரு நாட்டின், ஒரு தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறது. தமிழ்நாட்டினுடைய, தமிழ் தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறது. யார் ஆள போறா அப்படிங்கிற முடிவு யார் எடுக்கிறோம்? நீங்க, நான், தோழர்லாம் ஓட்டு போட்டு தான் தேர்வு பண்றோம். யார் பெரும்பான்மை வராங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க, இரண்டாவது வாரம் எதிர்கட்சி அமர்றாங்க. இதான் நம்ம நாட்டினுடைய தேர்தல் சிஸ்டம், எலெக்ஷன் சிஸ்டமா இருக்குது. இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க ஒரு சேஞ்சை கொண்டு வர போறீங்க. அந்த சேஞ்சு வந்து என்ன மாதிரினா மாறலாம், இது போன்றது வேணா மாறலாம். இப்போ என்ன, இந்த எஸ்ஐஆர்ல புதிய வாக்காளர்களை சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? இதை நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம 2 நிலைப்பாடு எடுத்துப்போம். திமுக ஏன் எதிர்க்குது, சிலர் ஏன் ஆதரிக்கிறாங்க? இப்போ திமுக நேற்றே நம்ம பார்த்தோம், அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகள், அப்புறம் வெளியிலேருந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இவங்க எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பதற்கான அடிப்படை நோக்கம்ங்கிறது ரொம்ப சிம்பிளானது. இவங்க எங்கெல்லாம் பாஜக இல்லையோ, எங்கெல்லாம் பாஜக தன் ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறதோ அங்கெல்லாம் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. நான் வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறேன். அந்த அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை போக்க வேண்டிய கடமை யாருடையது? பாஜகவினுடையது. அப்போ பாஜகவுடைய அந்த கடமையை இவங்க கோரிக்கை நிறைவேற்றினாலும் இவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கோரிக்கையை செவிமடுக்க பாஜக மறுப்பது ஏன்? அவங்க கோரிக்கை ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த மாதிரி பண்றதன் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியர்களை அதிகமான வாக்காளர்களாக மாற்றக்கூடிய உத்தியை வச்சிருக்கிறீங்க. இரண்டாவது, இயல்பாவே இருக்கிற மத்தியில வாக்காளர், அவனுக்கு வாக்கு இல்லைன்னு நீங்க தூக்கி போடவும் வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷனை கொஞ்சம் முடிஞ்ச பிறகு நீங்க 2026 பிறகு பண்ணுங்க.
இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 2026க்கு பிறகு நாங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யாருன்னா ஜஸ்ட் வருவீங்க, அது எங்கள் தலையெழுத்தை மாற்றாதா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பண்ணோன்னா முன்னாடியே பண்ணியிருக்கணும் சார், நீங்கள் டைம் மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆரை நீங்கள் கொண்டு வந்து நாளைக்கு ஒரு கோடி பேருக்கு மேல 50 லட்சம் பேர் பண்ணி தூக்குறீங்கன்னா அது இம்பாக்டை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது? கண்டிப்பா. இப்ப திமுகவிற்கு பாதகமா இருக்க போய் தான் இந்த மாதிரியான எதிர்ப்பலைகள் வந்து தொடர்ந்து எழுப்புறாங்களா? திமுகவுக்கு பாதிப்பு இல்லைன்னா நான் பேசல. நான் பேசுறது ஒட்டுமொத்தமா தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கான பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க திமுக விட்டுருங்க, அதிமுக விட்டுருங்க, இவங்க கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும்? அப்போ இதில் இப்போ சீமான் போன்றவரோ அல்லது இதை பற்றி தொடர்ச்சியாக பேச என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே வட இந்தியர்கள் பிறமொழியாளர் எண்ணிக்கை எவ்வளோ உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு ஓரளவு தெரியும். ஆனால் தமிழ்நாடுங்கிறது பெரும்பாலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. இதில் ஒரு சில பர்சன்டேஜ், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிறமொழியாளர்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே நம்ம நாட்டில் அரசியல் அங்கீகாரம் இருக்குது. வட இந்தியாவிலிருந்து வாழக்கூடிய பாட்டாளி வர்க்க மக்கள் தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, நாம் இல்லைன்னு மறுக்கலை. நீங்கள் இந்த நேரத்தில் மோடி பேச்சு ஒப்பிட்டு பார்க்கணும். மோடி அவர்கள் பீகார் மாநிலத்தில் எலெக்ஷன் ப்ரொபகண்டா என்ன பேசுறாரு, பீகாரி டிஎம்கே அட்டாக், அங்கெல்லாம் பீகாரிகளை அடிக்கிறாங்களாமா அப்படின்னு பேசுறாரு. நீங்கள் திமுக காரன் அடிக்கிறான்னு பேசினாலுமே கூட சார், தமிழர்கள் அடிக்கிறாங்கன்னா அவன் புரிஞ்சுப்பான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமா, நீங்கள் ஒரு பீகாரி, நான் ஒரு தமிழன். நீங்கள் உங்கள் மோடி, பிரதமர் மோடி பிரச்சனை கேட்குறீங்க, பீகாரியை திமுக காரங்க அடிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் நல்லா படித்த ஒரு வெல் நோன் பர்சனாக கூட இருக்கட்டும், நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நான் ஏன் ஊரில் அங்கே அடிக்கிறீங்களாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் திமுகவை இல்லாமே கூட வச்சுக்கோங்க, இது மனித இயல்பாக வடக்கில் அப்படி தானே ஏறும். அப்போ திமுக அவன் மறந்துடுவான், தமிழ்நாட்டில் பீகாரி அடிக்கிறான், தமிழை வந்து நம்ம அடிக்கிறோம், இப்படி மாறினா என்ன பண்ணுவீங்க? அப்போ கலவரத்தை, வன்முறையை, தேவையில்லாத சர்ச்சையை தூண்டக்கூடிய விஷயம் மோடி பண்றாரு. அப்போ அந்த மோடி அவருடைய செயலை கண்டிக்கணும், அவர் திரும்ப பெறணும். அது வந்து மிக மோசடித்தனமான ஒரு கருத்து. அதை நம்ம முதலமைச்சர் மயிலிறகால வருடி கொடுக்குற. அப்படி உங்களுடைய பொறுப்பிலிருந்து கொண்டு நீங்கள் இப்படி பேசுவது எனக்கு வேதனை அளிக்கிறது. உங்களுக்கு என்னையா வேதனை? எதிர்த்து பேசுங்க. மோடி அவர்களுக்கு நாவடக்கம் தேவை. பிரதமர் மோடி தன் எல்லைகளை மீறி பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் மோடி தமிழ்நாட்டிற்கும் பீகாருக்கும் வன்முறையை தூண்டுகிறார். இந்திய ஒன்றியம் ஒன்றாக இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு மிரட்டுங்க சார், மிரட்டுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல பிரதமர், அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இஷ்டத்துக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை வட இந்தியக்காரங்க இருப்பாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ரெண்டே சின்ன ஒன்று கை, ஒன்று தாமரை. இங்க இருக்கிறவங்க ஈஸியா துட்டை கொடுத்து மாத்தி விட்டுருவாங்க. இப்போ அங்க இருக்கிற பீகார் குடும்பம் இருக்கும், ஒரு 10,000 ரூபாய் போட்டு பிசினஸ் பண்ணுங்கன்றாரு. 10,000 ரூபாய் போட்டு பிசினஸ் பண்ண சொல்றாரு. ஒரு பொட்டி கடை வைக்கிறதுக்கு கூட 50,000 ரூபாய் வேணும். பேப்பர்லாம் வாங்கி கடலை மிட்டாயி, தேன் மிட்டாயெல்லாம் வச்சு வாங்கினா ஒரு 50,000 ரூபாய் வேணும் பொட்டி கடை போறதுக்கு. 10,000 பிசினஸ் பண்ணுறதுன்னு மோடி அருமையான ஐடியா கொடுத்துட்டு வராரு. ஒருத்தனும் பண்ண மாட்டான், குடிச்சிட்டு படுத்துக்க போறான். 10,000 கொடுத்துருக்காரு நம்ம குடும்பத்துக்கு, நீ அவங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற 80 பேர் ஓட்டு ரைட் வாங்கினா யார் ஓட்டு போடுவான்? கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம், காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில தான் கிட்டத்தட்ட 12 முறை வந்து எஸ்ஐஆர் நடத்திருக்காங்க. இது வந்து 16வது முறையா நடத்த இருக்காங்க. 3 முறை தான் பிஜேபி நடத்திருக்காங்க. இது 4வது முறை வந்து பிஜேபி கேட்கிறாங்க. காங்கிரஸ் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்திலே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 முறை நடத்திருக்காங்களே, ஏன் எதிர்க்கணும் இந்த நேரத்துல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எதனால? ஒருவேளை பீகார்ல எலெக்ஷன், தமிழ்நாட்டுல எலெக்ஷன் அப்படின்றதுனாலயா அந்த சட்டமன்ற தேர்தலை வந்து மாத்தி அமைக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்குதா காங்கிரஸ்? பீகார்ல 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கின ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி காங்கிரஸ் நீக்கிற பட்டியல் காமி. அந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் நீக்கியிருக்காங்க, பட்டியல் காமிங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எஸ்ஐஆர் நம்ம எதிர்க்கல. எஸ்ஐஆர் அமல்படுத்தக்கூடிய இன்றைய அரசினுடைய தன்மை எதிர்க்கிறோம். நீ பண்றது ரொம்ப ஒரு கத்தி எங்கிட்ட இருந்தா நான் வெங்காயமே வெட்டுவேன், விரலையும் வெட்டுவேன். இப்போ கத்தி யாருல இருக்குன்னா பிரச்சனை. நீ வெங்காயம் வெட்ட வரைய விரலை வெட்ட வரைன்னு யாருக்கு தெரியும்? அப்ப அந்த பயம் எனக்கு இருக்கும், புரியுதுங்களா? அஞ்சுவது அஞ்சாமை, பேதமை அஞ்சுதஞ்சல் இருவார் தொழில். எதுக்கு பயப்படும்? அதுக்கு பயப்படணும் சார். என் உரிமையும் என்னுடைய மாநிலத்தையும் என்னுடைய மண்ணையும் என் மக்களையும் நான் இழந்துட்டு ஒரு வெங்காயமா நான் இங்க உரிக்க விரும்பல. முதல்ல எனக்கு மாநிலம் தான், அப்புறம் தான் கட்சி. ஒரு ஜேர்னலிஸ்டா என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஒரு கட்சிக்காரனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் இருக்கணும் நான் விரும்புறேன். அது அவங்க இஷ்டம், நானும் பேசிட்டு போட்டோம், நான் அதை ஆதரிக்க முடியாது. அப்ப ஏன் நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏங்க நம்ம இவங்க பண்ணும்போது, காங்கிரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரல.
நீங்கள் பண்ணும்போது எனக்கு முன்னாடி ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறீங்க, அங்கே 60 பேர் தூக்கிட்டு வரீங்க, இங்கே எத்தனை பேர் தூங்குன்னு யாருக்கு தெரியும்? அங்கே தூங்கின மொத்த பேர் இங்கே இருக்கானா? அவனை ஓட்டுமா குதிக்க போறியா? அப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? அவனுக்கு தமிழன்னு தெரியுமா? தமிழன்னா யாரும் தெரியுமா? என் வரலாறு தெரியுமா? என் பண்பாடு தெரியுமா? இங்கே இருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றி என்ன தெரியும் அவனுக்கு? இங்கே எப்படி மாற்றிருக்கிறாங்க? இந்த கல்வி என்ன, பொருளாதாரம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய சகல விதமான வசதிகளையும் அனுபவிச்சுட்டு வராங்க. அவன் அனுபவிக்கணும், தப்பு இல்லை. உனக்கு எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டியும் தமிழ்நாடு கொடுத்துருக்குது. பீகாரில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து நீங்கள் வேலைக்கு வந்த அங்கேருந்து இங்கே நீங்கள் வேலைக்கு வர உனக்கு உண்ண உணவு, இருக்க இடம், பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாம் கொடுத்தாச்சு. சஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்துருச்சு. இது மாதிரி ஒரு சொர்க்க போய் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. அங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ தங்கிட்டு போட்டோம். நீ என்ன பண்ணுவன்ற அச்சம் இருக்கு, பயம் இருக்கு. திரும்பவும் சொல்கிறோம், எஸ்ஐஆர் யார் அது இருக்கல. எஸ்ஐஆரை கொண்டு வரக்கூடிய நீங்கள் சரியானவர்களாக இருப்பீர்களாங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த அச்சத்தை பார்க்க வேண்டிய கடமை பாஜக இருக்கு. இப்போ அதிமுக ஆதரிக்கிறாங்க. அதிமுக ஏன் ஆதரிக்கிறாங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும், அல்லது பாஜகவுக்கு அறிவுரை சொல்லணும். இங்க பாருங்க, மக்கள் பயப்படுறாங்க. கண்டிப்பா அடுத்த கேள்வி அதான். ஏன்னா இப்போ சிவகுமார், முன்னாள் அமைச்சர் சிவகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல நீங்க மேல்முறையீடு பண்ணீங்க அப்படின்னா நாங்க எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு நாங்களும் அதிமுக சார்பில் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்ப அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல அதிமுக வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற சிஸ்டமை எதிர்க்கணும். என்ன கேட்டீங்கன்னா, அந்த சிஸ்டம் அவங்க தான் ஆதரிக்கிறாங்க. சரியா பண்றாங்களா இல்லையாங்கிற ஒரு அழுத்தத்தை அவங்க பிஜேபி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் இதில் அடங்கி இருக்குது. பிஜேபி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் பார்ட்டி, எப்படி ஒரு கூட்டணி கட்சி. அப்போ அது கூட்டணி கட்சியுடைய தர்மத்துக்காக சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஆனால் இதெல்லாம் அதை பார்க்கக்கூடாதுங்க. கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் நீங்க தான் சொல்றீங்களே சார், அதாவது அவர்களுடைய நிலைப்பாடு வேற, எங்களுடைய நிலைப்பாடு வேற, அவர்களுடைய கொள்கை வேற, எங்களுடைய கொள்கை வேற. அதெல்லாம் கூட விடுங்கம்மா. பிஜேபி நீட்டு ஆதரிக்குது, அதிமுக இருக்குது. பிஜேபியின் பல கொள்கையிலிருந்து எதிர் திசையில் நிற்கிறது அதிமுக. அப்போ இதுலேயே அப்படி நின்றுக்கணுன்றதான் என்னுடைய விருப்பமோ. அதை அவங்க ஆதரிக்க கூடாது. அப்படியே ஆதரிக்கிறீங்களா, நீங்க ஒரு ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள் சொல்லணும். எப்படி பிஜேபி ஒரு கூட்டணி இருக்கும்போது ஐயா கருணாநிதி சொன்னார், என்ன சொன்னாரு? காமன் மினிமம் ப்ரோக்ராம். எப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம், அப்படி ஒரு மினிமம் ப்ரோக்ராம் போடுங்க. பிஜேபி இந்த மாதிரிலாம் பயப்படுறாங்க, இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எழுதி கொடுங்க, இதெல்லாம் பண்ணணும்னு சத்தியம் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க. அதிமுக அதை பண்ணணுன்ற நான். அப்படி பண்ணீங்கன்னா தான் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். திருப்பி சொல்கிறேன், இந்த மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் போச்சு போகல டெக்னிக்கலாக மக்களுக்கு புரியாது. மக்கள் டெக்னிக்கலாக புரியாது. ஆனால் இந்த எலெக்ஷன் கிரவுண்டில் வந்து இது ரியாக்ட் ஆகாது, இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஆனால் ரிசல்ட்டில் இம்பாக்ட் ஏற்படுத்தும். மக்களுக்கு தெரியாதுங்கிற நான். மக்களுக்கு இது என்ன அப்படியா அப்படின்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஓட்டர் கொடுத்தா ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஆனால் எத்தனை பேர் ஓட்டு போட போகிறான், யார் ஓட்டு போட போகிறான், யாரை நீக்கிறீங்க? செத்தவங்க நீக்கினா பிரச்சனை இல்லை, இருக்கணும் செத்து போயின்னு சொல்லி நீ ஓட்டு போட்டால் யார் தெரியும்? பிரச்சனைலாம் இருக்குது. கண்டிப்பா சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஐஆருக்கு உண்டான படிவத்தை வந்து மக்கள் நிரப்பல அப்படின்னா அவங்கள வந்து வாக்காளர் பட்டியல இருந்து அவர்களுடைய பெயரை வந்து நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு முடிவை. இந்த மாதிரிலாம் சொன்னா நினைச்சு பாருங்களேன். இது வந்து இந்த அளவுக்கு நான் இன்னும் செக் பண்ணல, நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் மக்களை பதற்றமடைய செய்யும். அப்போ இதனால தானே நாங்கள் வேணான்னு சொல்றோம். அந்த அம்மா பேர் என்ன? அர்ச்சனா பட்நாயக்கு தமிழ்நாட்டுக்குலாம் சம்பந்தம்? தேர்தல் அதிகாரியாக இருந்தால் நீங்கள் என்ன பேசுவீங்களா? உங்கள் ஊரில் வந்து ஒரு பாண்டியனை உட்காந்ததுக்கு நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க. பாஜக வந்து திருட்டு பட்டம் கட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கும். அதனால் இதெல்லாம் ரொம்ப இந்த 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 அறிவிப்பெல்லாம் பாருங்கள். நிரப்பலன்னா நீங்கள் அது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆயாக்கு எழுத படிக்க தெரியாது, என்ன பண்ணுவீங்க? நான் வேலைக்கு போயிடுவேன், நீ கொடுத்துட்டு போவேன், யாரும் இருக்க மாட்டாங்க. 3 முறை தான் வந்து பார்க்கலாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல் முறை வருவாங்க, பேசுவீங்க, ஊரை பூட்டி தான் 2ஆம் முறை வருவாங்க, 3ஆம் முறையும் வருவாங்க. இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்டட். நான் ஓட்டு 6 மாதம் பூட்டிட்டு வெளியூர் போயிருப்பேன், திரும்பி வருவேன். நான் அங்கே தான் ஓட்டு வச்சுருக்கேன், என்ன பண்ணுவீங்க? இப்போ என் ஓட்டு செங்கல்பட்டில் இருக்குமா? நான் சென்னையில் இருக்கேன். நான் 6 மாதம் ஒரு தூரம் போயிட்டு வருவேன். நீங்கள் இப்போ என்ன ஓட்டுறேன், நான் ஓட்டுறேன் இல்லையா தெரியல, என்ன தூக்கிடுவாங்க போல பயமாக இருக்கு எனக்கு. இந்த வாட்டி ஓட்டு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னால் கூட பார்க்கணும், அந்தளவுக்கு அட்டூழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அட்டூழியத்தை வேடிக்கை பார்க்க முடியாது, வேடிக்கை பார்க்க கூடாது. இதை தமிழர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நின்று எதிர்க்கணும்.
அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா எஸ்ஐஆர் வேணுமா வேணாமா அப்படின்னு மக்கள் தான் கண்டிப்பா முடிவு செய்யணும். மக்கள் தான் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட தொகுத்து வழங்கியமைக்கு நன்றி. மிக்க நன்றிமா.